Hello political science aspirants, welcome to Edumastery Academy. இந்த வீடியோவில் நம்ம TN செட் ப்ளஸ் UGC நெட் ரெண்டுக்கும் சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம், என்ன ஃப்ரேம் ஒர்க், நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு யூனிட் முடித்ததுக்கப்புறமும் நம்ம எப்படி அதை வந்துட்டு ரிவைஸ் பண்ண போகிறோம், ஸோ தட் நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ டைமிங்குள்ளே முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் அப்படின்னா அதில் எக்ஸாம்ஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். சரிங்களா? அதில் சிலபஸ் டீகோடிங்கும் பண்ணியிருப்பேன். ஸோ யூ வில் கெட் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். So before going into today's plan, I am Surya. I qualified UGC NET in Political Science in last December 2025 cycle. வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்க நம்ம கிராஷ் கோர்ஸ், நம்ம எஜுமாஸ்ட்ரி அகாடமியோட கிராஷ் கோர்ஸ் பற்றி சொல்லிடுவோம். ஸோ ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்துட்டு ஜூலை 30 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஓரியன்டேஷன் கிளாஸில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம கிளாஸஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அதுபடி நம்ம சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லைக் ஓப்பன் செஷன். அட் லாஸ்ட் நான் உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ இந்த 3 months அண்ட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வர போகிற 3 months ஃபார் யூஜிசி நெட் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஓரியன்டேஷன் கிளாஸில் ஜூலை 30 நான் வந்துட்டு சொல்லிடுவேன். அண்ட் ரெகுலர் கிளாஸஸ் வந்துட்டு ஃப்ரம் August 1 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கிளாஸ் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்துட்டு பேப்பர் 1க்கான கிளாஸஸ் வந்துட்டு நம்ம அகாடமிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதில் என்ரோல் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் வந்துட்டு நம்ம சப்ஜெக்டோட கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். நைட் 8:30 to 9:30. ஸோ ஷார்ப்பாக 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எண்டிங் டைம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எப்படி வந்துட்டு டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து எண்டிங் டைம் வந்துட்டு டிபெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் 1.5 hours to 2 hours ரேஷியோக்குள்ளே நம்ம இந்த கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் வந்துட்டு கவர் பண்ணுவோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்ம எஜுமாஸ்ட்ரி ஆப்பில் நடக்கும். ஸோ டவுன்லோட் இட் இன் ப்ளே ஸ்டோர் அண்ட் கெட் என்ரோல்டு. ஒன்ஸ் நீங்கள் என்ரோல் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்லேயே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோலேயே வந்துட்டு சிலபஸ் டீகோட் பண்ணியிருப்பேன். ஸோ சிலபஸ் டீகோட் பண்ணுறப்ப சொல்லியிருப்பேன், நான் சிலபஸை வந்துட்டு 10 unitsன்னு சொல்லி பார்க்காம 3 partsஸாக வந்துட்டு பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 3 பார்ட்டையும் நான் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு டீகோட் பண்ணி காமிக்கிறேன் அப்கமிங் வீடியோஸில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதில் வந்துட்டு பார்ட் 1 ஆஃப் த வீடியோ வந்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போது இந்த பார்ட் 1 ஆஃப் த சிலபஸை நம்ம எந்த டைமிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோட ஃபஸ்ட்லேயே நம்ம எவ்வளோ டைமிங்கில் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ தான் நம்ம அதை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸாம் வந்துட்டு அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த பார்ட் 1 ஆஃப் த சிலபஸை வந்துட்டு இங்கே நான் மேலே கொடுத்துருக்க மாதிரி phase 1 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். August 1 to August 15 வந்துட்டு இந்த பார்ட் 1 ஆஃப் த சிலபஸை வந்து phase 1ல் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரி யூனிட் நம்ம கவர் பண்ணதுக்கப்புறமும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டெஸ்ட் அப்படிங்கிறது MCQவில் வந்துட்டு CBT மோடில் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 unitsக்குமே உங்களுக்கு வந்துட்டு 3 unit டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எஜுமாஸ்ட்ரி ஆப்பில் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த phase 1 ஆஃப் த சிலபஸ், பார்ட் 1 ஆஃப் த சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் MCQ ப்ராக்டிஸ் வந்துட்டு 50 MCQs வந்துட்டு மோஸ்ட்லி PYQs தான் இருக்கும். இதை வந்து நம்ம லைவாக வந்துட்டு சால்வ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா லைவாக சால்வ் பண்ணுறப்போ நம்ம என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த MCQ பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே, அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு வெறும் நாலேஜை வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் கிடையாது. சில ஸ்கில்ஸும் வேணும் இந்த மாதிரி கொஷின்ஸை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா எல்லாத்தினாலேயுமே 100% சிலபஸை வந்துட்டு கவர் பண்ண முடியாது. அண்ட் யாருமே வந்துட்டு 300 out of 300 வந்துட்டு வாங்கினது கிடையாது. ஸோ அந்த தேவையான கட் ஆஃபை கிராஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் மட்டும் நம்ம வச்சுருந்தால் போதுமானது. ஸோ அதை வந்துட்டு அந்த MCQ சால்விங் ஆப்டிடியூடை வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு
டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் படித்ததெல்லாம் அந்த டெஸ்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகுதா, நம்ம சரியான வழியில் தான் போயிட்டுருக்கோமா, கேட்குற கொஷின்ஸ்க்கும் எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ்க்கும் ரெலவன்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இன்னுமே எக்ஸாம் ஓரியன்டான அந்த அப்ரோச் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். இந்த ஃபேஸ் 1ஓட எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் ஸ்கெடியூலை வந்துட்டு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்துட்டு இதன் படியில் தான் நம்ம வந்துட்டு போக போகிறோம். ஸோ 30th ஜூலை ஓரியன்டேஷன் கிளாஸு, 1st ஆகஸ்ட், 4th ஆகஸ்ட், 6th ஆகஸ்ட், 8th ஆகஸ்ட், 11th, 13th, 15th. ஸோ டோட்டலாக ஒரு 8 கிளாஸஸில் உங்களுக்கு வந்து இந்த பார்ட் 1 ஆஃப் த சிலபஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக 100% ஹோல்சமாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்டு இந்த பார்ட் 1 சிலபஸை வந்துட்டு நம்ம 2 அப்ரோச்சஸில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ், லிபரலிசம், கன்சர்வேட்டிசம், சோஷியலிசம், மார்க்சிசம், ஃபெமினிசம், இக்காலஜிசம், இதை எல்லாத்தையுமே வந்துட்டு தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு அந்த ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்குள்ளேயும் எந்தெந்த திங்கர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஜான் லாக் அப்படிங்கிறவர், ஜீன் ஜாக் ரூசோ அப்படிங்கிறவர், இவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம லிபரலிசத்துலேயே வந்துட்டு கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? மார்க்சிசம், சோஷியலிசம் படிக்கிறப்போ நம்ம வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் பற்றி படிப்போம், அதுக்கடுத்து கிராம்சி பற்றி படிப்போம். லிபரலிசத்துலேயே வந்துட்டு நம்ம ஜான் ஸ்டூவர்ட் மில் பற்றி படிப்போம், மேரி வில்சன்கிராஃப்டை பற்றி படிப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ட்ரெடிஷன்ஸ் படிக்கிறப்பவும் அந்த ட்ரெடிஷன்ஸுக்கு கீழே எந்தெந்த திங்கர்ஸ் வராங்க, என்னென்ன ஐடியாஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வழியில் வந்துட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, செகண்ட் வே ஆஃப் அப்ரோச் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திங்கரையும் இண்டிவிஜுவலாக நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டு அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கிறோம். ஸோ அது எல்லாமே மோஸ்ட்டாக எது கூட ரிலேட் ஆகும் அப்படின்னா, அவங்க சொன்னது எல்லாமே மோஸ்ட்டாக ரிலேட் ஆகிறது எது கூட அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் கூட. ஸோ ட்ரெடிஷன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம், திங்கர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓரியன்டேஷன் கிளாஸில் சொல்லுங்கள், நம்ம அதன்படி பிளான் பண்ணிக்குவோம். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும், ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன் வந்துட்டு நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன் அப்படின்னா என்னென்னு நான் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிம்பிள் அனலாகி வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் போகிறோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் போகிறோம்னு சொல்லி ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் ஒரு ரூட் மட்டும் இருக்காது, டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் சுற்றியும் வரலாம். தெர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். சரிங்களா? ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது லிபரலிசம், சோஷியலிசம், கன்சர்வேட்டிசம், மார்க்சிசம், ஃபெமினிசம், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் தான். ஆனால் போய் சேர்ற இடம் வந்துட்டு கோயம்புத்தூர் தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பெட்டர் சொசைட்டி, பெட்டர் கவர்னன்ஸ், பீப்புளோட வெல்னஸ். இந்த இடத்துல கோயம்புத்தூர் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த 3 இது வச்சு தான் நம்ம வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்தாலுமே அந்த ரூட் எதில் கொண்டு நம்மளை விடுது அப்படின்னா, அல்டிமேட்டாக பீப்புள் வெல்னஸ், பெட்டர் சொசைட்டி, பெட்டர் கவர்னன்ஸ், இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து நம்மளை வந்துட்டு நிப்பாட்டுது. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸை வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மாருதி 800 இருக்குது, ஸ்விஃப்ட் டிசையர் இருக்குது, அதுக்கடுத்து வால்க்ஸ்வேகன் இருக்குது. ஸோ இது எல்லா கார்ஸோடைய பர்பஸ் என்ன? பீப்புளை கேரி பண்ணி ஒரு இடத்துலேருந்து கேரி பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடணும். டிரான்ஸ்போர்ட்டு இது எல்லாத்தோட மெயின் பர்பஸே. பட் அதுக்குள்ளே இருக்கிற பீப்புளுக்கு அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்ஸை வந்துட்டு கொடுக்குது. 800 அப்படின்னா குட்டியாக இருக்கும், காலெலாம் நீட்ட முடியாது. வால்க்ஸ்வேகன் அப்படின்னா காலெலாம் கொஞ்சம் நீட்டிக்கலாம், ஏசி போட்டுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ பீப்புளோடைய வெல்னஸ் அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஐடியா படி பீப்புள் வந்துட்டு நல்லா இருப்பாங்க இந்த சொசைட்டியில், பெட்டர் சொசைட்டி வந்துட்டு எவால்வ் ஆகும், பெட்டர் கவர்னன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ். ஏன் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா,
இந்த இடத்துல இந்த பெட்டர் சொசைட்டி அப்படிங்கிற இடத்துல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பொலிட்டிக்கல் வேல்யூஸ் என்ன? லிபர்ட்டி, நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், நம்ம ரைட்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், அதான் லிபர்ட்டின்னு சொல்லுவோம். ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி, அதுக்கடுத்து ஃப்ராட்டர்னிட்டி, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வேல்யூஸை வந்துட்டு ஒவ்வொரு ட்ரெடிஷனும் வந்துட்டு அப்ஹோல்டு பண்ணுது. சரிங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னுமே உங்களுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா, இந்தியா டீமை வந்துட்டு, இந்தியாவோட கிரிக்கெட் டீமை வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஃபஸ்ட்டு விராட் கோலியை நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இவர் வந்து அக்ரெசிவ் கேப்டன்ஷிப். சரிங்களா? ஸோ அக்ரெசிவ் டாக்டிக்ஸ் வந்துட்டு இவர் யூஸ் பண்ணுவார். அதே நம்ம வந்துட்டு MS தோனி அவர்கள் எடுத்தோம்னா கூல்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இவரோட டாக்டிக் டிஃப்ரெண்ட், இவரோட ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட், இவரோட ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட். பட் அல்டிமேட்டாக இவங்க 2 பேரும் எதுக்கு தான் வந்துட்டு போராடுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட வின்னுக்கு தான் இவங்க வந்துட்டு போராடுறாங்க. ஸோ இந்தியா வின் ஆச்சு அப்படின்னா பீப்புள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அல்டிமேட்டாக 2 பேருமே பீப்புளோட ஹாப்பினஸ்க்காக தான் இது பண்ணுறாங்க. பட் அவங்க எடுக்கிற அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். லிபரலிசம் அப்படிங்கிறது அதுவும் பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்காக தான், அதுவும் வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுது, சில கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லுது. சோஷியலிசமும் பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்கு தான் சொல்லுது. சோஷியலிசம் இந்தந்த கொள்கைகளை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா உன்னோட சொசைட்டி வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. லிபரலிசம் இல்லை இதை நீ ஃபாலோ பண்ணால் உன்னோட சொசைட்டி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பட் அல்டிமேட்டாக எல்லா அந்த பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸுமே வந்துட்டு பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி, பீப்புள் வெல்னஸ்க்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதில் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது அந்த பொலிட்டிக்கல் வேல்யூஸ். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படிங்கிறது. ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது ஏன் இதை ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது நம்ம பேசுகிறதுக்கு இல்லை, நமக்கு முன்னாடியே இருந்த ஃபிலாசபர்ஸ் வந்துட்டு இதை பேசிட்டாங்க. நிறைய டிபேட்ஸும் வந்து இதை சுற்றி வந்துருச்சு. அண்ட் இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும், அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தருவீங்க. ஸோ இந்த ட்ரெடிஷன்ஸ் அப்படியே தலைமுறையாக காலங்காலமாக இது வந்துட்டு பாஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு வித டிபேட் அப்படிங்கிறது வருது. ஸோ அதுலேருந்து இன்னுமே அந்த ஒவ்வொரு கருத்துக்களும் மென்மேலும் உயர்ந்துகிட்டே தான் போகுது. சரிங்களா? ஸோ அதனால தான் பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே நான் வந்துட்டு கொடுத்துருப்பேன். பட் இது தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு கேட்க போகிறாங்க. ஸோ டெஃபினேஷன்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எல்லா பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ்லையுமே வந்துட்டு இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வேல்யூஸ்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. இப்போது லிபரலிசம் எடுத்துக்குவோம். லிபரலிசத்தில் வந்துட்டு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஃப்ரீடம். அது வந்து ஃப்ரீடமுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ ஃப்ரீடம் ஆஸ் அ வேல்யூ வந்துட்டு லிபரலிசம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இப்போ அதே வந்துட்டு மார்க்சிசம் எடுத்துக்கோங்க. மார்க்சிசம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமம், காமன் ஓனர்ஷிப், அதுக்கு தான் வந்துட்டு மார்க்சிசம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ ஈக்குவாலிட்டி ஆஸ் அ வேல்யூ எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னா மார்க்சிசம். ஈக்குவாலிட்டி நம்ம லிபரலிசமில் கொண்டு போய் வைக்க முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா லிபரலிசம் அப்படிங்கிறது கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜி. அங்கே இண்டிவிஜுவலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இண்டிவிஜுவலோட ரைட்ஸு, இண்டிவிஜுவலோட லிபர்ட்டிஸை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ திறமையுள்ளவன் அங்கே பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கன்சர்வேட்டிசம். இப்போ கன்சர்வேட்டிசம் இது ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன். இது என்ன வேல்யூவை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. இது வந்து தனி மனிதனும் முக்கியம்னு சொல்லலை, எல்லா மனிதனையும் சகமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லலை. இது வந்துட்டு சொசைட்டியோட ஸ்டெபிலிட்டி. சொசைட்டி வந்து கவோஸில் இல்லாமல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, ஆர்டராக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா சொசைட்டி வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது வேல்யூஸ்னு சொல்லி பார்த்துட்டோம்னா லிபரலிசம் ஒன்றுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, மார்க்சிசம் ஒன்றுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, கன்சர்வேட்டிசம் ஒன்றுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஹியூமன் நேச்சர் லிபரலிசம் பார்ப்போம். ஸோ ஹியூமன் நேச்சர், மனிதன் வந்து ரேஷ்னல் அப்படின்னு சொல்லி லிபரலிசம் சொல்லுது. அதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அவன் யோசித்து செய்வான் அப்படின்னு சொல்லி லிபரலிசம் சொல்லுது. அதே மார்க்சிசம், மனிதன் வந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸால் டிட்டர்மைன் பண்ணப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச்சு புவரு, ஸோ அதனால் இன்இக்வாலிட்டி வருது.
அதனால அவங்களுக்குள்ள கிளாஷ் வருது அப்படின்னு சொல்லி மார்க்சிசம் சொல்லுது. அதே கன்சர்வேட்டிசம் என்ன சொல்லுது? இம்பர்ஃபெக்ட்னு சொல்லுது. லிபரலிசத்தில் என்ன சொல்கிறாங்க? மனிதன் வந்துட்டு ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கன்சர்வேட்டிசமில் இம்பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் மனிதன் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறதில்ல. சில விஷயங்களை அவனோட சுயநலத்துக்காகவும் எமோஷனால் கோவத்தினால செஞ்சு முடிச்சிடுறான். ஸோ அதனால அந்த பாதிப்பிலிருந்து அவனையும் இந்த சொசைட்டியில் இருக்கிற மற்ற மக்களையும் காப்பாற்றணும். ஸோ அதுக்காக லா அண்ட் ஆர்டர் முக்கியம் அப்படின்னு சொல்லி கன்சர்வேட்டிசம் வந்துட்டு சொல்லும். சரிங்களா? ஸோ அப்போ ஹியூமன் நேச்சர் இது வந்து இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கன்சர்வேட்டிசம் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஒவ்வொரு விதமான ஹியூமன் நேச்சரை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ பாதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் அல்டிமேட்டாக போய் சேர்கிற இடம் ஒன்று தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் 100% அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இது வந்துட்டு டெமோ கிளாஸ். என்னால் எல்லா பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸையும் வந்துட்டு ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்ன இந்த டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் ஒன் ஆஃப் த ரூட் கன்சர்வேட்டிசம் பற்றி இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ அதில் கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது ட்ரெடிஷன் அண்டு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ட்ரெடிஷன் அப்படின்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இந்த கன்சர்வேட்டிசம். அதுக்காக அது மூட நம்பிக்கைகளெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலை. சில பாரம்பரியங்கள், சில பழக்க வழக்கங்கள் இந்த காலத்துலேயும் நம்ம சமுதாயத்துக்கு மிக அத்தியாவசிய தேவையாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கன்சர்வேட்டிசம். ஸோ கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதோட ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங்குமே இவ்வளோ தான். ஸோ இந்த இடத்துல அதோட கோர் பிலீஃப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ட்ரெடிஷன் இஸ் த விஸ்டம் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பல தலைமுறைகள் வந்துட்டு சேர்த்து வச்ச அந்த அறிவு, ஞானம், அனுபவம், அதைத்தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து மூட நம்பிக்கைக்கு நம்ம எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே, மூட நம்பிக்கைக்கு எந்த ஒரு ரோலுமே நம்ம கொடுக்கல. அவங்க சேர்த்து வச்ச அந்த ஞானம், அனுபவம், அறிவு, அதுக்கு தான் வந்துட்டு வாழ்க்கை பாடங்கள், அதுக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெடிஷன் இஸ் த விஸ்டம் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். 2 டாக்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு டாக்டர் இப்போ தான் MBBS முடிச்சிருக்காரு. இன்னொரு டாக்டர் வந்துட்டு 40 இயர்ஸ் அவருக்கு சர்வீஸ் இருக்குது. ஸோ நம்ம அல்டிமேட்டாக யாரை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டரை வந்துட்டு நம்ம அல்டிமேட்டாக சூஸ் பண்ணுவோம். என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்துட்டு படித்ததை விட இந்த 40 வருஷத்தில் நிறைய விஷயங்களை வந்துட்டு அவரோட அனுபவம் மூலமாக கற்றுருப்பார். ஸோ அந்த அனுபவம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக வந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா 40 வருஷமாக நிறையா மனுஷங்களை வந்துட்டு பார்த்துருப்பாரு. ஒவ்வொரு மனித உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ படித்தவரை விட 40 வருஷம் அனுபவம் கொண்டவர் மேல் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல அந்த அறிவு அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம். நான் டாக்டர் அப்படிங்கிறது ஒரே ஒரு இதில் சொல்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா பொங்கல். நம்ம பொங்கல் வந்துட்டு இப்போ ஏன் கொண்டாடுறோம் நிறைய பேருக்கு தெரியாது. பட் பொங்கல் அப்படிங்கிறது முதல்லேருந்து கொண்டாடி காலங்காலமாக தலைமுறையாக இன்றைக்கி நம்ம வரைக்குமே அதை வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ பொங்கலை வந்துட்டு கொண்டாடுறோம். பட் அல்டிமேட்டாக அதை நம்ம கொண்டாடுறதுக்கும் ஏதோ ஒரு உண்மையான சயின்டிஃபிக்கான காரணம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அதான் வந்துட்டு ட்ரெடிஷன் இஸ் த விஸ்டம் ஆஃப் ஜென்ரேஷன் சொல்லி சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா எனக்கு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டரும் எனக்கு வேணும், இந்த காலத்து டெக்னாலஜியை தெரிஞ்சவராகவும் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? பாஸ்ட்டையும் வேணுங்கிறோம், ப்ரெசண்ட்டில் முடிச்சிருக்கிறவரையும் சொல்கிறோம், ஃப்யூச்சர் டெக்னாலஜியாக அவர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். ஏன்னா நிறைய பேர் இப்படியும் யோசிப்பீங்க. ஸோ மூணையுமே நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறது அப்படின்னா சேஞ்சஸ் ஷுட் பி கிராஜுவல் நாட் ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமுதாயத்தில் மாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும், ஒரே அடியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்தியா பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு சோஷியலிசம் நோக்கி தான் நம்ம வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறோம்.
ஆனால் உடனே நம்ம வந்துட்டு சோஷியலிசம் உண்டான கட்டமைப்பை வந்து நம்ம கட்டி அமைச்சிட்டோம்னான்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வளர்ச்சிக்கு தேவையான நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் வளரணும், நம்மளோட அக்ரிகல்ச்சர் வளரணும், நம்மளுடைய சிறு குறு தொழில்கள் எல்லாமே வளரணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்ரோச் எடுக்கிறோம் அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் அப்ரோச் தான் எடுக்கிறோம். லிபரலிஸ்ட் பிரின்சிபல்ஸை தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எல்லா மக்களுக்கும் சரிசமமான வாய்ப்பு கொடுக்கணும், ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்தியாஸ் அ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஃபாலோயிங் கண்ட்ரி. ஸோ இப்போ டெமோக்ராட்டிக் சோஷியலிசம்னா ஒன்றுமே கிடையாது, மெதுவாக சோஷியலிசத்துக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு பேர் தான் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். ஸோ இந்த சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது உடனடியாக வராமல் கேபிட்டலிஸ்ட், இப்போது கார்ல் மார்க்ஸ் மார்க்சிசம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒர்க்கர் கிளாஸ் எல்லாருமே சேர்ந்து ரிச் பீப்புள் ஓனர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த கேபிட்டலிஸ்ட் ஐடியாலஜியை வந்துட்டு அபாலிஷ் பண்ணிடலாம். அந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது வரும். ஸோ அது கொஞ்ச நாளில் அந்த ஸ்டேட்டே வந்துட்டு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சடன் ரெவல்யூஷன் ஒர்க்கர்ஸ் மத்தியிலேருந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு போய் ரிச் பீப்புள் ஓனர் கிளாஸை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சடன் ரெவல்யூஷனுக்குலாம் இவர் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்கல, இவர் வந்துட்டு கிராஜுவல் சேஞ்சஸுக்கு தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாரு. அதுக்கடுத்து ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீப் சொசைட்டி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போது எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது 1950ஸ்லேயே வந்துட்டு கொண்டு வந்த ஒரு விஷயம். ஜுடிஷியரி இதெல்லாமே வந்துட்டு பிரிட்டிஷ் டைம்லேருந்து நம்ம வந்துட்டு வச்சுருக்கோம். அண்டு அதுக்கடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐபிசி, நம்ம பிரிட்டிஷ் என்ன போலீஸ் சட்டம் வச்சுருந்தாங்களோ அதே தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்துட்டு பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். இந்த மாதிரி சில ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு தான் வந்துட்டு சொசைட்டி வந்துட்டு ஸ்டேபிளாக வச்சுருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு இல்லை, அது வந்துட்டு பழசாக இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டாம், புதுசாக நம்ம வேறு ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணலாம், இல்லை புதுசாக எதுவும் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் மக்கள் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறங்காட்டி இந்தியாவில் வந்துட்டு எலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்மூத்தாக வந்துட்டு நடந்து முடியுது. கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்மூத்தாக மாறுறாங்க, புது கவர்மெண்ட் வருது, பழைய கவர்மெண்ட் வெளியே போகிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பீப்புளுக்கு வந்துட்டு எந்த ஒரு கவுஸும் க்ரியேட் பண்ணாமல் ஸ்டேபிளாக சொசைட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இல்லை அப்படின்னா மற்ற விஷயங்களில் வந்துட்டு யார் ரெகுலேட் பண்ணுவா? இப்போ ஜுடிஷியரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இல்லை அப்படின்னா குற்றங்கள் இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். சரிங்களா? அந்த ஐபிசி, பிஎன்எஸ் இது எல்லாமே வந்துட்டு மெதுவாக நம்ம வந்துட்டு மாற்றிட்டே வரோம். ஸோ இந்த ஐபிசி டு பிஎன்எஸ் நம்ம வந்துட்டு உடனே வந்துட்டு மாற்றலை, சேஞ்சை வந்துட்டு ஷுட் பி கிராஜுவலாக வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டே வரோம். சரிங்களா? அதுக்கடுத்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட், ஸோ சொசைட்டி நீட்ஸ் லா அண்ட் ஆர்டர். ஸோ இது நான் வந்து உங்களுக்கு இதோ இங்கேயே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மனிதன் வந்துட்டு சுயநலத்துக்காகவும் எமோஷன் கோவத்துலேயும் சில விஷயங்களெல்லாம் செஞ்சுருவோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் மற்றவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஸோ அந்த பாதிப்புலேருந்து மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பாதுகாக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா டிராஃபிக் லைட்ஸு, சிக்னல்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு நமக்கு என்ன ஒரு அர்ஜென்சி வேணாலுமே இருக்கலாம், பட் அந்த இடத்துல நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸுக்கு வந்துட்டு ஒபே பண்ணி தான் போகணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் மற்றவங்களும் சேஃபாக வந்து வீட்டுக்கு போய் சேர முடியும். ஸோ அந்த மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு இம்பர்ஃபெக்டாக இருக்கிறான். ஸோ சொசைட்டி நீட்ஸ் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த கோர் பிலீஃபாக வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீப் சொசைட்டி ஸ்டேபிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அண்ட் சேஞ்சஸ் ஷுட் பி கிராஜுவல் நாட் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ட்ரெடிஷன் அப்படிங்கிறது இஸ் த விஸ்டம் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ப்ரிசர்வ் வாட் ஒர்க்ஸ், இம்ப்ரூவ் வாட் டசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே சில பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, பெரியவங்களை வந்துட்டு மதித்து நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாமே வந்துட்டு நமக்கு பண்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்குது. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு தேவையில்லாதது, மக்களுடைய நலனை வந்துட்டு கருத்தில் கொள்ளாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா சதி, சைல்டு மேரேஜு, அதுக்கடுத்து தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள், இதெல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம விட்டுறணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் இந்த சொசைட்டியை வந்துட்டு பெட்டராக எவால்வ் ஆகிறதுக்கு எந்த வகையிலுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது. ஸோ இந்த சொசைட்டியை பெட்டராக எவால்வ் ஆகிறதுக்கு என்னென்ன ட்ரெடிஷன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுதோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஒரு பழைய பாலடைஞ்ச அரண்மனை வந்துட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை மொத்தமாக இடிச்சு தள்ளிட்டு
ஒரு புதுசாக ஒன்று வந்துட்டு கட்டக்கூடாது. சரிங்களா? நம்ம என்ன தான் மொத்தமாக இடிச்சு தள்ளினாலுமே அதே மாதிரி ஒரு அரண்மனை, அதே அந்த ட்ரெடிஷன், அதே அந்த கலை நயத்தோடு கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நமக்கு ஓட்டையாக இருக்குது அப்படிங்கிற அது ஒன்று மட்டும் ரிப்பேர் பண்ணி அந்த அரண்மனையை அப்படியே நம்ம அந்த சொசைட்டி நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கன்சர்வேட்டிஸ்ட்டு. நம்ம வந்துட்டு நம்மளோட இந்த டே டு டே லைஃப்பில் வந்துட்டு ஜென்சி ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில ட்ரெடிஷன்ஸுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுக்கறது இல்லை. பட் இந்த கன்சர்வேட்டிவ்ஸை மொத்தமாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ட்ரெடிஷன் வந்துட்டு ஒரு சொசைட்டியோட பெட்டர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது. பட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்மளோட பாட்டம் பூட்டம் சொத்துலாம் யாருமே வந்துட்டு இடிக்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் அப்படியே வச்சுக்குவாங்க. ஆனால் தேவையில்லாததெல்லாம் மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கன்சர்வேட்டிசத்தோடைய ஒரு கோர் பிலீஃப். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறதே. இந்த அளவுக்கு கான்செப்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் தெரிஞ்சிருந்தால் போதும், உங்களால் வந்து எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் இது வந்துட்டு 3 ஃபேஸஸ் வந்து கன்சர்வேட்டிசம் இருக்குது. ஸோ கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிற இந்த ஒரு ரூட் எப்போது தொடங்குது அப்படின்னா 1789 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு தொடங்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பேன், எட்மண்ட் பர்க் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன் ஃப்ரான்ஸ் 1719 சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை நீங்கள் வந்துட்டு படிச்சிடணும். ஏன் அப்படின்னா எட்மண்ட் பர்க் அவரை தான் வந்துட்டு நம்ம ஃபாதர் ஆஃப் கன்சர்வேட்டிசம், மாடர்ன் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்துட்டு மன்னராட்சியை தூக்கி வீசிட்டு சடனாக ஒரு ரெவல்யூஷன் மூலயமா மக்களாட்சியை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதை எதிர்த்து அவர் வந்துட்டு எழுதுகிறார். யார் அப்படின்னா எட்மண்ட் பர்க். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு அந்த மன்னராட்சி முறையை வந்து பின்பற்றி வாழ்ந்துட்டோம். ஸோ அதுக்குண்டான கட்டமைப்பெல்லாம் இந்த சொசைட்டியில் வந்து இருந்திருக்கும். திடீர்னு அதை மாற்றுனீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. யாருக்கு அவங்களோட மரியாதை செலுத்தணுங்கிறது தெரியாமல் முழிப்பாங்க. அவங்களோட கடமைகள் இந்த சொசைட்டியில் என்னன்னு தெரியாமல் முழிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க. அதனால் ஸோ இந்த இடத்துல ஒரு கவர்ஸ் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ மாற்றம், நீங்கள் வந்து மக்களாட்சிக்கு மாறுறீங்க அப்படின்னா அது வந்து கிராஜுவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஃபஸ்ட்டு இந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன் இன் ஃப்ரான்ஸில் இதை தான் வந்துட்டு அவர் சொல்கிறார். ஸோ இந்த புக் வந்து கம்ப்ளீட்டாக இதை பற்றி தான் இருக்கும். லேட்டர் இந்த புக்கில் சொன்ன சில விஷயங்கள் வந்துட்டு இவர் சொன்ன சில விஷயங்கள் வந்துட்டு ஜீன் ஜாக் ரூசோ அப்படிங்கிறவர் வந்துட்டு எமிலி அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பார். சரிங்களா? ஸோ அது நம்ம ஜீன் ஜாக் ரூசோ படிக்கிறப்போ நம்ம இவரையும் கனெக்ட் பண்ணி படிப்போம். எல்லாமே ஒவ்வொன்றுக்கு ஒன்று இன்டர்ரிலேட்டடாகவும் கனெக்டடாகவும் தான் இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட் இவர் அந்த 1789 கிரிட்டிசைஸ் நடந்த அந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதின புக்கில் ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது. ஸோ ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது ப்ரிசர்வ் த ஓல்டு ட்ரெடிஷன்ஸ் பிகாஸ் தே ஹேவ் சர்வைவ்டு த டெஸ்ட் ஆஃப் த டைம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் இவ்வளோ காலம் மன்னராட்சி அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருந்துகிட்டே இருந்து 1789 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா மன்னராட்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் இருக்கிறங்காட்டி தானே இவ்வளோ நாள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சொல்லி மக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கிராஜுவலான சேஞ்சுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் மாடர்ன் கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது அதுக்கடுத்து ஒரு வர விஷயம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் அது இருந்துக்கிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்மளால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ ஒரு கெட்டதும் இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டே வந்திருந்தது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கலாமா? முடியாது. ஸோ அதனால தான் அக்செப்ட் நெசசரி சேஞ்சஸ் பட் ப்ரிசர்வ் ஸ்டெபிலிட்டி. ஸோ தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம், தேவையில்லாத விஷயங்கள் நெசசரி சேஞ்சஸ் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் மாடர்ன் கன்சர்வேட்டிசம். ஸோ ட்ரெடிஷ்னல் கன்சர்வேட்டிசம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுலேருந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அதில் இருக்கிற சில பாயிண்ட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி வரது தான் மாடர்ன் கன்சர்வேட்டிசம். ஸோ மாடர்ன் கன்சர்வேட்டிசம்லேருந்து இன்னுமே எவால்வ் ஆகி வர்றது அப்படி தான் இந்த நியூ கன்சர்வேட்டிசம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்க்கும் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதே சமயம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நியூ கன்சர்வேட்டிசம். நான் சொன்னதுங்கள உதாரணத்துக்கு டாக்டர் வந்துட்டு நம்ம இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், 40 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டரையும் வந்துட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அவர் வந்துட்டு இப்போ இருக்க ரீசன்ட் டெக்னாலஜிஸில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்துட்டு எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு இது மூணையுமே இந்த இடத்துல நான் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ
இதை தான் வந்துட்டு நியூ கன்சர்வேட்டிசமில் வந்துட்டு சொல்கிறாங்க. சில ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நியூ டெக்னாலஜிஸ், நியூ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் நேஷன் அப்படிங்கிறது நமக்கு அல்டிமேட் கோலாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங் நேஷனுக்கு கீழே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு அல்டிமேட்டாக பர்பஸ் என்ன, பீப்புளோட ஹாப்பினஸ்ஸு, வெல்னஸ்ஸு, பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி தான் அல்டிமேட் கோல். ஸோ இவரோட இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், எட்மண்ட் பர்க்கோட இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னென்னா சொசைட்டி இஸ் அ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ சொசைட்டி இஸ் அ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, பாஸ்ட்டு, ப்ரெசென்ட்டு, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் இந்த மூணோடைய பார்ட்னர்ஷிப் தான் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சொசைட்டி அப்படிங்கிறது வெறுமனே பாஸ்ட் மட்டும் கிடையாது, நீ வரப்போகிற விஷயம், வரப்போகிற ஃப்யூச்சரும் கிடையாது, இப்போ இருக்கிறது மட்டுமே கிடையாது. ஸோ சொசைட்டி அப்படிங்கிறது பாஸ்ட்லேருந்து எவால்வ் ஆகி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து எவால்வ் ஆகி தான் இனி ஃப்யூச்சருக்கு போகும். ஸோ சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கடுத்து செகண்ட் திங்கர், இவங்க 2 பேர் தான் கன்சர்வேட்டிசமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கர்ஸு. ஸோ இவங்க 2 பேரையும் நீங்கள் மேண்டேட்டரியாக தெரிஞ்சுக்கணும். மற்றவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லைங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக். பட் இவங்க 2 பேர்த்த வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரேஷனலிசம் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு என்ன கான்செப்ட் சொல்கிறாரு அப்படின்னா பாலிடிக்ஸ் இஸ் ப்ராக்டிக்கல் நாட் அ சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு சைக்கிள் ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஓட்டி பார்த்தா தான் நம்மளால் வந்து கற்றுக்க முடியும். ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். நம்ம சும்மா சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லி புக்கு படித்தோம்னா நம்மளால் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி தான் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னாலுமே நீச்சல் நம்மளால் அடித்து கற்றுக்கிட்டா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து அந்த நாலேஜை வந்துட்டு கெயின் பண்ண முடியும். நீச்சல் அடிப்பது எப்படின்னு சொல்லி புக் வாங்கி படிச்சும் நீச்சல் அடிக்க முடியாது. ஸோ அதே தான் அவர் வந்து இந்த கன்சர்வேட்டிசம் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த அனுபவங்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நாடை எப்படி ஆளணும், நம்ம ஏன் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு எடுத்தோம், ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 100 இயர்ஸாக பிரிட்டிஷோட அந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த அனுபவத்திலேருந்து கிடைச்ச அறிவை தான் நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு கொண்டு வரக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே இப்படித்தான், எல்லாமே அந்த அனுபவங்களால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த அனுபவங்கள் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும், இந்த நம்மளுடைய பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், நம்ம முன்னோர் நமக்கு கொடுத்துட்டு போன விஷயங்கள் இருந்து தான் கிடைக்கும். ஸோ அதான் அவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது பாலிடிக்ஸ் இஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்கிறார். அரசியல் அப்படிங்கிறது அனுபவத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், நாட் அ சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட். அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சில தியரிஸோ இல்லை சில இதை படிச்சின்னா உன்னால் பாலிடிக்ஸில் வந்துட்டு ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஏன் டிவிகே பார்ட்டியில் நிறைய அனுபவம் வாய்ந்த நபர்களை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். என்ன தான் நிறைய திங்க் டேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிப்போர்ட்டில் எல்லாமே கொடுத்தாலுமே, சர்வே எல்லாமே கொடுத்தாலுமே, அந்த அனுபவம் உள்ளவங்க, இவ்வளோ காலம் இருந்தவங்க, அவங்களோட கருத்து, அவங்களோட ஐடியாஸ் வந்துட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா. ஸோ அதான் வந்துட்டு பாலிடிக்ஸ் இஸ் ப்ராக்டிக்கல் நாட் அ சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அனுபவத்தை தான் அவர் எது கூட கனெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா கன்சர்வேட்டிசம் கூட கனெக்ட் பண்ணிட்டார். அந்த அனுபவத்தை தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு சம்மப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது பாரம்பரியங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனால் மூட நம்பிக்கைகளை வந்து அது வந்து ஏற்றுக்கல. மாற்றங்கள் வந்துட்டு மெதுவாக நடக்கணும்னு சொல்லுது. சடன் ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கக்கூடாது, தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் கவோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் அது இந்த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்கு எந்த வகையிலுமே கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா. ஸோ அந்த சொசைட்டி வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ஜுடிஷியரி வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அண்ட் மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு இம்பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. ஸோ இம்பர்ஃபெக்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லிட்டேன். எமோஷன்ஸ்னால சில விஷயங்கள்லாம் செஞ்சுருவாங்க, சுயநலத்தினால சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும், எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்துட்டு 5th கோர் பிலீஃப். சரிங்களா. ஸோ 3 ஃபேஸஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னலு, மாடர்னு, நியூ கன்சர்வேட்டிசம். 2 இம்பார்ட்டன்ட் திங்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட புக்ஸு அது எந்த வருஷம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா. அதுக்கடுத்து அவங்களோட 2 கான்செப்ட் நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ இதோட கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது முடியுது. அண்ட் இதோட டீட்டெயில்டு டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸு, நோட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு என்ரோல் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் கொடுப்போம். இது ஜஸ்ட் ஒரு டெமோ கிளாஸ் மாதிரிங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரே ஒரு ஸ்லைடில் வந்துட்டு சம்மரைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திங்கர்ஸ் நம்மளால் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ இதுலேயே வந்துட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு சார்லஸ் லிண்டி ப்ளாம்னு சொல்லிட்டு ஒரு திங்கர் இருப்பார். ஸோ அவர் வந்து இன்க்ரிமெண்டலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஸோ இது ஒவ்வொன்றும் எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நிறைய கனெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். எனக்கு ஒவ்வொன்றும் ஞாபகம் வர நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ சார்லஸ் லிண்டி ப்ளாம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா
ஒரு சொசைட்டியில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வருது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்துட்டு வந்த உடனே புது சட்டங்கள் வந்துட்டு போட முடியாது எந்த ஒரு கவர்மெண்ட்னாலையுமே. ஏன் அப்படின்னா ஒரு புது சட்டம் போடணும் அப்படின்னா நிறைய செலவாகும், நிறையா ஆட்களை வந்து அதுக்கு எடுக்கணும், நிறையா ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் வந்துட்டு ரொம்பவே நிறையா இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் எல்லாமே இப்போ டிஎம்கே முடிஞ்சு ஏடிஎம்கே வருது, ஏடிஎம்கே முடிஞ்சு டிஎம்கே வருது அப்படின்னா அவங்க டிஎம்கே முடிஞ்சு ஏடிஎம்கே வந்தோடனே டிஎம்கேல பண்ணது எல்லாத்தையுமே அப்படியே தலைகீழாக உல்ட்டாவாக மாற்றிட மாட்டாங்க. ஸோ அவங்க செஞ்சதுலேருந்து எப்படி கேரி பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு அந்த பாரம்பரியம் அந்த ட்ரெடிஷன்ஸை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இன்க்ரிமெண்டலிசம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கீமை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இன்னொரு புதுசாக வர கவர்மெண்ட்னால மாற்ற முடியாது. அந்த ஸ்கீமையே வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஸ்கீமில் இருக்க ஏதோ ஒரு லூப் ஹோலை தூக்கிட்டு ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு வைக்கலாம். இப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ பிங்க் அம்மா பேட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதே வந்துட்டு இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் பிங்க் பேட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாற்றவெல்லாம் முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரி அதை வந்துட்டு நம்ம லைட்டாக இம்ப்ரூவ் தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருப்பார். சார்லஸ் லேண்டி ப்ளூம் அப்படிங்கிறவர் இவர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் திங்கர். சரிங்களா? ஸோ இப்போது இவர் சொன்னதும் இந்த எட்மண்ட் பர்க் சொன்னதும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்மளால். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலுமே நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கான்செப்ஷனான கொஷின்ஸ்லாம் வந்துட்டு போட்டுற முடியும். இப்போது கன்சர்வேட்டிசம் பீப்புள் வந்துட்டு மார்க்சிசம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கான்செப்ட்லாம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா மார்க்சிசம் வந்துட்டு சடன் ரெவல்யூஷன் வந்துட்டு அது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, சடன் ரெவல்யூஷன் வந்துட்டு நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்துட்டு கிராஜுவலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசம்பர் 2026 கான்செப்ஷுவலாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஜூன் 2026 வந்துட்டு கான்செப்ஷுவலாக நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னுமே தெளிவாக கொஷின் பேப்பர் எதுவுமே வெளியே வராதுங்கட்டி நம்மளால் அசியூம் பண்ண முடியல. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கன்சர்வேட்டிசம். ஸோ சொல்ல வேண்டியது எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் ஆன்சர் இட். அண்ட் திஸ் இஸ் மை டெலகிராம் சேனல். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் கிராஷ் கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது போக உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம எஜுமாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். அண்ட் லைவ் கிளாஸஸ் வந்துட்டு டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வந்துட்டு இருக்கும். எந்த ஹெல்ப் அப்படின்னாலுமே நம்ம அகாடமியிலேருந்து உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணியும் கேட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல். ஸ்டே கான்ஃபிடென்ட். நெட் செட் கோ.